குரு வாழ்க, குருவே சரணம், குருவே துணை. குரு ஆஸ்ட்ரோ தமிழ் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா, கிரகங்களில் தலைவன் சூரியன். சூரியனை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நம்ம ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா 9 கிரகங்கள் இருக்கு. அந்த 9 கிரகங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி நமக்கு பலன்களை தந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி முழுசா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒருத்தருக்கு சூரியன் நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா, சூரிய திசை நடக்குது அப்படின்னா அது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சூரியன் ஆன்மாவை பிரதிபலிக்கும் ஒரு கிரகம். ஒருவருக்கு ஆன்ம பலம் அதிகமா இருக்கு அப்படின்னா அது சூரியன் ஜாதகத்துல பலமா இருக்குன்னு அர்த்தம். இப்ப ஜோதிட சாஸ்திரமே பாத்தீங்கன்னா சூரியனை மையமாக கொண்டுதான் இயங்குது. ஜோதிடத்துல 2 ஒளி கிரகங்கள் இருக்குங்க. ஒண்ணு சூரியன், இன்னொன்னு சந்திரன். சந்திரன் கூட பாத்தீங்கன்னா 15 நாள் வளர்வாரு, 15 நாள் தேய்வாரு. ஆனா சூரியன் மட்டும் நமக்கு 365 நாளும் உதிப்பாரு. நம்ம வாழ்க்கையில அந்த நம்மளுடைய சூரிய கதிர்களை நம்மளால உணர முடியும் இல்லைங்களா? அப்போ அது அந்த கிரகம் நம்ம மேல ஆற்றலை செலுத்திட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ சூரியன் வெயில்ல போகும்போது சுடுது இல்லைங்களா? அது நம்மளுடைய தோல் அதை நமக்கு உணர்த்துது. அந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய 2 கிரகங்கள் இருக்கு. ஒண்ணு சூரியன், சந்திரன். சூரியனை வணங்கி ஆதித்ய ஹிருதய மந்திரத்தால் தான் ராமன் ராவணனை வெல்லும் ஆற்றலை பெற்றாருங்கிறது நம்ம புராணங்கள்ல இருக்குங்க. அதே மாதிரி வேதங்களில் தலை சிறந்த மந்திரம் காயத்ரி மந்திரம். அந்த மந்திரத்துக்கு மூலப்பொருள் உரியவரே சூரியன் தாங்க. அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் அடுத்த வேலைகளை செய்வாங்க. அதனால சூரிய நமஸ்காரங்கிறது ஒரு விசேஷ வழிபாடு முறையை நம்ம முன்னோர்கள் தமிழர்கள் பின்பற்றினாங்க. அதே மாதிரி இப்போ பொங்கல் வைக்கிறாங்க இல்லைங்களா? அது எதுக்கு வைக்கிறாங்க? சூரியனை வணங்கி சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமா தான் வைக்கிறாங்க. சூரியன் இல்லைன்னா இந்த பூமியில புல்லு பூண்டெல்லாம் வளர்றது கஷ்டம். அதனால சூரியன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையிலே சரி, அதே மாதிரி ஜோதிடத்திலும் சரி. அதாவது ஆன்மீக பலம், சரீர பலம் அடைய சூரியன் உதவுவார். அதாவது உங்களுக்கு சூரியன் நல்ல நிலையில இருக்கும்போது உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் கிடைச்சிருங்க. அரசு வேலை கிடைக்கும். அதே மாதிரி உயர் பதவிகள் கிடைக்கும். ஒரு 10 பேர்த்த நீங்க தலைவனா இருந்து வழி நடத்துறதுக்கான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துடும். இது சூரியன் உறவு காரகத்துவத்துல பாத்தீங்கன்னா தகப்பனை குறிக்கும். சூரியன் அதே மாதிரி காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம்ங்கிற ஸ்தானத்தை குறிக்கும். குலதெய்வம் சம்பந்தமாகவும் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். சூரியன் நம்ம உறுப்புகள்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆண்களுக்கு வலது கண்ணாகவும் பெண்களுக்கு இடது கண்ணை குறிக்கும் கிரகமாகவும் இருக்காரு. அப்புறம் நம்ம மூளை, தலை, எலும்புகள், தொப்புள், இதெல்லாம் சூரியனோட காரகத்துவங்கள். நம்ம கரு வளர இல்லைங்களா? அதுல 4வது மாதம் சூரியனுக்குரியது. அதாவது எப்படின்னா எலும்புகள் வளர்ச்சி சூரியன் அதாவது அந்த ஒரு கரு வளரும் போது அந்த எலும்புகளோட வளர்ச்சியை சூரியன் குறிப்பாருங்க. சூரியனோட ஆட்சி வீடு பாத்தீங்கன்னா சிம்மம், உச்ச வீடு பாத்தீங்கன்னா மேசம். ஆவணி மாத பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா தமிழ் மாதத்துல ஆவணி மாதத்துல பிறந்தவங்களுக்கு சூரியன் ஆட்சியா இருப்பாருங்க. அதே மாதிரி சித்திர மாதம் பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா சூரியன் உச்சமா இருப்பாரு. உச்சனா என்ன? சூரியன் பூமிக்கு அருகில் இருப்பார். சித்திர மாசத்துல ஏன் நமக்கு வெயில் அதிகமா வருதுன்னா சூரியனும் பூமியும் ரொம்ப பக்கத்துல இருக்கிற விஷயத்துல இருக்கும். அதனால அப்ப சித்திர மாசத்துல பிறந்தவங்களுக்கு சூரியனோட ஆற்றல் அதிகமா இருக்கும். அதே மாதிரி சூரியன் பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல 3 நட்சத்திரங்களை மென்ஷன் பண்ணுவாருங்க. அதாவது கார்த்திகை நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மேச ராசியிலையும் ரிஷபராசியிலையும் இருக்குங்க. அதே மாதிரி உத்திரம் நட்சத்திரம் இது பாத்தீங்கன்னா சிம்ம ராசியிலையும் கன்னி ராசியிலையும் இருக்கும். அதே மாதிரி உத்திராடம் நட்சத்திரம் இது பாத்தீங்கன்னா தனுசு ராசியிலையும் மகர ராசியிலையும் இருக்கும். இந்த சூரியன் சூரியன் கெட்டு போச்சு
அதனால ஏற்படும் நோய்கள் பாத்தீங்கன்னா வந்து தலைவலி இருக்கும், இருதய சம்பந்தப்பட்ட நோய் இருக்கும், பித்தம் அதாவது சூடு அதிகமா இருக்கும், அதனால அவங்களுக்கு பித்தம் அதிகமா இருக்கும். ஆண்களுக்கு வந்து வலது கண் நோயும் பெண்களுக்கு இடது கண் நோயும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த காக்கா வலிப்பு, கடுமையான காய்ச்சல், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சூரியன் கெட்டு போயிட்டா நோய்களை ஏற்படுத்தி தரும். இப்போ சூரியனுக்குரிய தொழில்கள் என்னன்னு பார்த்தோம்னா, அரசு உத்தியோகம். அரசு உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து சூரியன் நல்ல நிலையில இருந்தா மட்டும்தான் அரசு உத்தியோகம் கிடைக்கும். அரசியல்ல ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து அரசியல்ல ஜெயிக்கணும்னாலும் சூரியன் நல்ல நிலையில இருக்கும். ஏன்னா சூரியனை சுற்றியே மற்ற கிரகங்கள் இயங்குதுங்க. அப்ப வந்து ஒரு தலைவனை சுத்தி தான் மற்ற தொண்டர்கள் எல்லாம் இருப்பாங்க. அதனால அரசியல்ல நீங்க ஜெயிக்கணும்னாலும் சூரியன் வேணும், அரசு துறையில வேலை செய்யணும்னாலும் ஒரு பெரிய உயர் அதிகாரியா இருக்கணும்னாலும் உங்களுக்கு வந்து சூரியன் வந்து நல்ல நிலையில இருக்கணுங்க. அரசு அனுகூலம் பெற்ற அனைத்து தொழில்களுமே சூரியனுக்கு வருங்க. நிர்வாகம், பொறுப்பு, நகை தொழில், மாணிக்க கற்கள் விற்பனை பண்றது, அறுவை சிகிச்சை மருத்துவர்கள். இந்த சூரியன் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மருத்துவத்தையும் குறிக்குங்க. அதே மாதிரி சூரியன் வந்து சம்பாத்தியக்காரங்க, அதாவது நீங்க எவ்வளவு சம்பாதிக்க போறீங்க அப்படிங்கறத வந்து சூரியன் வந்து குறிக்கும். அதே மாதிரி உங்க அப்பா ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தாரு, அந்த தொழில் நீங்க எடுத்து பண்றீங்கனாலும் உங்களுக்கு சூரியனோட ஆதரவு வந்து உங்களுக்கு நிறைய இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி மருந்து பொருட்கள் விற்பனை, ஆட்சி பணியில வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ் இது எல்லாமே சூரியனோட தொழில்கள்ல வந்துருங்க. இப்ப சூரியன் கெட்டு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அதாவது சூரியன் வந்து 6 வருட திசை நடத்துவாரு. சூரியன் வந்து கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு அரசு அனுகூலங்கள், அரசு வேலைகள் இதெல்லாம் கிடைக்காது. அப்போ மேற்கண்ட நோய்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா, தலைவலி, இதய நோய், இது சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும், வரும். இப்ப பாத்தீங்கன்னா சூரியன் கெட்டு போச்சு, இல்ல நல்லா இருக்கு. அப்ப வந்து சூரியனை வந்து எப்படி வழிபடணும் அப்படின்னா, சூரியனாவே வந்து சிவபெருமான் தாங்க, சிவபெருமானை குறிக்கும் கிரகத்துல. அதே மாதிரி ஜோதி ரூபமான வழிபாடுகள். இப்ப பாத்தீங்கன்னா சூரியன் கேது இணைய ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா நீங்க வள்ளலாரை வணங்கலாம். அதே மாதிரி திருவண்ணாமலை கோயில் வழிபாடும் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். கெட்டு போச்சு, நல்லா இருக்கு, எப்படி இருந்தாலும் நீங்க ஒரு சூரிய நமஸ்காரம் டெய்லி காலையில எழுந்திரிச்சு பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நிறைய நல்லது நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா கோதுமை தாவனம் சிவன் கோயிலுக்கு தரும்போது சூரியனால் ஏற்படும் தீமைகள் அனைத்தும் வந்து இல்லாம போயிருங்க. இப்ப பாத்தீங்கன்னா திசைகள்ல எந்த திசையை சூரியன் மென்ஷன் பண்றாருன்னா கிழக்கு திசையில சூரியன் இருப்பாரு. ஓகே, சூரியனுக்கு வந்து நீச்சம் வீடு எப்ப அப்படின்னா துலாம் வீடு. அங்க வந்து சூரியன் நீச்சம் அடைஞ்சிருவாரு. ஐப்பசி மாசம் பாத்தீங்கன்னா வெயில் அதிகமா அடிக்காது, மழை வர மாதிரியே இருக்கும், மேகமூட்டமாவே இருக்கும். பாத்தீங்கன்னா சூரியன் அங்க நீச்சமா ஆயிடுவாரு அப்படிங்கிறது அர்த்தம். ஐப்பசி மாசம் பிறந்தவங்களுக்கு சூரியன் நீச்ச அமைப்பை கொடுக்கும். உறவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தந்தை, மாமனார் அதை குறிக்கும். சூரியன் வந்து 6 வருடம் திசை நடத்துவாருங்க. 6 வருட திசை சூரிய திசை. அதுல வந்து நல்லா சூரியன் நல்ல நிலையில உங்க ஜாதகத்துல இருக்குன்னா நல்லபடியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்குங்க. இல்ல தீமை பண்ற அமைப்புல இருக்குன்னா உங்களுக்கும் உங்கள் தகப்பனுக்கும் இடையே சண்டை சச்சரவுகள் வரும். நீங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. அதாவது நான் எடுக்கிற முடிவு தான் சரி அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து வச்சுக்குவீங்க. இது மாதிரி அதிகாரம் உங்ககிட்ட இருந்து அதிகமா வருங்க. அதாவது சூரியன் எப்படி இருந்தாலுமே அதிகார தோரணைகள் வந்து இருக்குங்க. நான் சொல்றதை நீங்க கேளுங்க, அந்த மாதிரி நீங்களா ஒரு முடிவெடுத்து அதை வந்து கரெக்ட்னு சொல்லிட்டு நீங்களா அதை பின்பற்றிட்டு இருப்பீங்க. சரிங்க. இதுல வந்து சூரியன் வந்து 10ஆம் இடத்துல திக்பலம் அடைவாருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல லக்னத்துக்கு எண்ணி 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் பதவி, பட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. இது ஒண்ணு இருக்கு. இப்போ காலையிலையும் மாலையிலையும் இந்த குழந்தைங்களை வந்து இந்த சூரிய ஒளியில வந்து விளையாட சொல்லுவாங்க. அது ஏன்னா நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் ஒளியில இருந்து நமக்கு விட்டமின் டி கிடைக்குது. அந்த விட்டமின் டி வந்து நம்ம பாடிக்கு போனாதான் கால்சியம்னு நமக்கு இருக்க மினரல் ஒண்ணு இருக்குங்க. அது வந்து எலும்புக்கு வந்து ரொம்ப சக்தியை கொடுக்கும். அந்த கால்சியம் வந்து பாடியில வந்து அப்சார்ப்ஷன், அதாவது உறிஞ்சறதுக்கு வந்து விட்டமின் டி தேவைப்படுது. அப்ப வந்து சூரிய ஒளி தேவைப்படுதுங்க. அதனால
எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவங்களும் வந்து சூரிய ஒளியை வந்து அதிகப்படியா வாங்கணும். குழந்தைங்களை வந்து காலையிலயும் சாயந்தரம் போய் விளையாடுங்க, இளம் வெயில்ல விளையாடுங்க அப்படின்னு ஏன் நம்ம முன்னோர்கள் சூரிய ஒளியிலிருந்து அந்த கால்சியம் கிடைச்சு எலும்புகள் வலுப்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொன்னாங்க. சரி, ஓகே. சூரியனும் சனியும் இணைஞ்சிருந்தா உங்களுக்கு வந்து பொது சேவையில இன்ட்ரெஸ்ட் வருங்க. அதாவது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கும். நீங்க வந்து ஒரு தலைவனா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா கிடைக்குங்க. சூரியன்னா தலைவன், சனினா மக்கள், பெரும் மக்களை குறிக்கும். அதே மாதிரி சூரியன் கேது இணைவு இருக்கிறவங்களுக்கு பத்தி பாத்தீங்கன்னா ஆன்மீக சிந்தனைகள் அதிகமா இருக்கும். தனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். அதே மாதிரி சூரியன் குரு இருந்தா வச்சுக்கோங்களே, சிவராஜ யோகம்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளை வந்து நீங்க வந்து வெற்றி கொண்டுருவீங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். பொதுவா ஜாதகத்துல உபஜயஸ்தானம் சொல்ற 3, 6, 10, 11 சூரியன் இருந்தாலும் சிம்ம வீடு நல்லா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. அதோட திசாபுத்திகள் வரும்போது உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கண்டிப்பா கிடைச்சிடும். கவர்மெண்ட் வேலைனாவே சூரியன் நல்லா இருக்கணுங்க, குரு நல்லா இருக்கணும், செவ்வாய் நல்லா இருக்கணும். இதெல்லாம் இந்த கிரகங்கள்லாம் நல்லா இருந்து சூரியனோட சிம்ம வீடு நல்லா இருந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். சூரியன் குரு செவ்வாய் 7ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டாலும் உங்களுக்கு வந்து மக்கள் தொடர்புள்ள வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 3, 6, 10, 11 சூரியன் இருந்தாலும் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலைகள் கிடைக்கும். இது போன்ற நல்ல கருத்துள்ள வீடியோக்களை வந்து நம்ம ஸ்ரீ குரு ஆஸ்ட்ரோ தமிழ் யூடியூப் சேனல்ல வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி ஸ்ரீ குரு ஜோதிட நிலையம் ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய ஜாதகத்தை கீழ்கண்ட நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமா அனுப்பிச்சு நீங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாங்க. இது போன்ற நல்ல வீடியோக்களோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.